ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட் இங்கிலீஷ் த்ரூ லிட்ரேச்சர். ஸோ இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய போயம்ஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து. ஸோ அதில் ஒன் ஆஃப் த போயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓ டு ஸ்கைலார்க் என்ற போயம். இது யார் ரைட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிபி ஷெல்லி, பெர்சி பைஷி ஷெல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போயம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். Percy Bysshe Shelley was one of the major English romantic poets, a radical in his poetry as well as in his political and social views. Shelley did not achieve fame during his lifetime. Okay, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்சி பைஷி ஷெல்லி அவர் வந்து ஒரு மேஜர் இங்கிலீஷ் ரொமான்டிக் போயட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோ எண்டில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் அந்த ஆத்தர் வில்லியம் வேர்ட்ஸ் பார்த்து சொல்லும்போது. ஸோ ரொமான்டிக் போயட்ஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அதில் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ஒருத்தர், கால்ட்ரிட்ஜ் இருக்கார், கீட்ஸ், ஷெல்லி இருக்கார், பைரன் இருக்கார். ஸோ இவங்க எல்லாமே வந்து நேச்சரோடைய க்ளோரியை வந்து ப்ரைஸ் பண்ணி ஸோ அதை மட்டுமே ரொம்பவே வந்து இன்டென்ஸாக எழுதுகிறவங்கள தான் வந்து ரொமான்டிக் போயட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவரும் வந்து ஒன் ஆஃப் த ஷெல்லியும் வந்து ரொமான்டிக் போயட்ஸ் தான். ஸோ இவரோட வியூஸும் சரி, பொலிட்டிக்கல் வியூஸ், சோஷியல் வியூஸ் எல்லாமே வந்து இவரோட போய்ட்ரியில் ரொம்ப ரேடிக்கலாக தான் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்பயும் போல் எல்லா ஆத்தர்ஸுமே வந்து அவங்களோட ப்ரெசன்ட் டைமில் அவங்க வாழும்போது வந்து அவங்க எழுதின ஒர்க்குக்கோ அவங்க பண்ண விஷயத்துக்கோ வந்து எந்த ஒரு ஃபேமுமே கிடச்சிருக்காரு. ஆஃப்டர் தட் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு அவங்க எழுதியிருக்க ஒர்க் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கும், ரொம்ப பிரபலமானதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஃபேம் எல்லாமே கிடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க லைஃப்லேயும் நடந்திருக்கு. ஸோ இவங்க எப்போ பார்ன் ஆகிருக்காங்கன்னு பாருங்கள். 4 ஆகஸ்ட் 1792 பார்ன் இன் ஹார்ஷம் அப்படின்ற பிளேஸில், யுனைடெட் கிங்டம். டைட் பார்த்தீங்கன்னா 8 ஜூலை 1822 லெரிசி அப்படின்ற ஒரு பிளேஸில் இட்டாலியில் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த லேடியோட இன்ட்ரொடக்ஷன், ஷெல்லியோட. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா எங்களோட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சம்மே நீங்கள் செலக்டடாக வந்து எடுத்துக்கலாம் இந்த ஒர்க்ஸில். ஸோ த டெவில்ஸ் வாக், எ பேலட், குயின் மேப், எ ஃபிலாசபிக்கல் போயம், மாண்ட் பிளாங்க் இல்லை ஜாஸ்ட்ரோஃப்ஸி, ஒரிஜினல் போய்ட்ரி பை விக்டர் அண்ட் கேசைர். ஸோ உங்களுக்கு எது டக்குன்னு ஞாபகம் வரும், ஈஸியாக அவங்க இருக்குமோ அதில் ஒரு 2 or 3 ஒர்க்ஸ் மட்டும் பிக் பண்ணி வந்து நோட்டபிள் ஒர்க்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபவுட் த போயம் பார்க்க போகிறோம். ஸோ அபவுட் த போயமில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த போயம் ஒரு விஷயம், ஒரு புக்கு எழுதுகிறோம், இல்லை ஒரு நாவல் எழுதுகிறோம், ட்ராமா எழுதுகிறோம், ஒரு போயம் ரைட் பண்ணுறோன்னா ஏதோ ஒரு விஷயம் நம்ம இன்ஸ்பயர் ஆகி இதை பற்றி எழுதணும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அப்படி ஒரு தாட்டில் தான் எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம பண்ணுவோமே. ஸோ அந்த மாதிரி தான் ஷெல்லி இந்த ஒர்க்கு, இந்த ஓ டு ஸ்கைலார்க் இந்த ஒர்க் எப்படி இன்ஸ்பயர் ஆகி எழுதினார் அப்படின்னா, அது ஒரு ஈவெண்ட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரிங் டைமில் வந்து இவரும் இவரோட ஒய்ஃப் மேரி ஷெல்லியும் வந்து 2 பேரும் வந்து ஒரு ஈவினிங் வாக் மாதிரி போயிருக்காங்க. எந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா லிவர்னோ அப்படின்ற பிளேஸ், இட்டாலியில். ஸோ அப்படி ஈவினிங் வாக் போகும்போது அந்த சமயத்தில் அவங்க வந்து அந்த டைமில் வந்து ஈவினிங் டைமில் அவங்க கேட்ட அந்த ஒரு பேர்டோட ஒரு பாடல், அது அந்தளவுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த டைமில் அவங்க கேட்ட அந்த சாங்கோட இனிமையை தான் வந்து அவர் வந்து அதை அப்படியே வந்து நோட் பண்ணி நமக்கு அதை ஒரு போயமாக வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டைட்டில் இட்ஸ் ஓ டு ஸ்கைலார்க்குன்றது ஒரு பேர்டு, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிங் பண்ணுறக்கூடிய ஒரு பேர்டு. ஸோ அந்த பேர்டோட டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த போயம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த போயம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 21 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 5 லைன்ஸ் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 105 லைன்ஸ் வந்து இருக்கும். போயம் ஃபுல் போயமே வந்து டோட்டலாக 105 லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம போயம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஸோ போயம் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படின்னா, ஃபஸ்ட்டு போயம் லைன்ஸ் நான் ரீட் பண்ணிவிட்டு போயம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஆன லைனையும் நான் வந்து ரீட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டான்ஸா 1 பார்க்கலாம். Hail to thee, blithe spirit, bird thou never wert, that from heaven or near it, pourest thy full heart it profuse strains of unpremeditated art. ஸோ ஓகே, இப்போ வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள்.
The speaker passionately calls out to a skylark, praising it as a joyous spirit. The speaker goes on to explain that the skylark was never really a bird. Rather, the skylark is a creature from heaven, or at least near heaven. And from there, the skylark spontaneously pours out its emotion in plentiful, artful strings of musical notes. ஓகே இந்த ஃபஸ்ட் ஸ்டான்ஸால் நம்மளோட ஆத்தர் என்ன அந்த ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன், இந்த பேர்டை பற்றின டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த போயம் ஃபுல்லாகவேன்னு சொல்லி. ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கைலார்க்கை என்னன்னு சொல்கிறாருன்னா ஒரு ஜாயஸ் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு என்ன சொல்கிற ஒரு நார்மலாக ஒரு பேர்ட் தான் அப்படின்னு இல்லாமல் அது ஒரு ஜாயஸ் ஸ்பிரிட், அது ஒரு ஸ்பிரிட் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நிஜமாகவே இது ரியலி ஒரு பேர்ட் தானா அப்படின்ட்டு அவருக்குள்ளே ஒரு ஆச்சரியம் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பேர்ட் சிங் பண்ணுறது அவ்வளோ வந்து இனிமையாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இவர் நிஜமாகவே இது பேர்ட் தானா இல்லை இது கடவுள் அமுச்சு வச்ச ஒரு விஷயமா இருக்குமோ என்ற மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய அளவுக்கு வந்து அதோட சிங்கிங் வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை இந்த ஸ்கைலார்க் வந்து ஹெவன்லேருந்து க்ரியேட் பண்ணி அது அங்கேருந்து வந்த ஒரு க்ரியேச்சராக இருக்குமோ, இல்லைனா சப்போஸ் ஹெவன்லேருந்து வரலைன்னா கூட பக்கத்தில் ஹெவனுக்கு பக்கத்துலேருந்து வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி போயட்குள்ளே வந்து நிறைய திங்கிங்ஸ்லாம் வருது. ஏன்னா அந்த ஸ்கைலார்க் வந்து பாடும்போது அதோடைய அந்த மியூசிக்கல் நோட்ஸ் அந்த பாடுது இல்லையா, அது வந்து ரொம்பவும் வந்து ஸ்பான்டேனியஸாக பாடுது, அதாவது கண்டினியூஸாக இருக்குது அதோட பாட்டு. அதில் வந்து ரொம்ப எமோஷன்ஸ் வந்து ரொம்ப பிளென்டிஃபுல்லாகவும் அது பாடுற வந்து ரொம்ப ஆர்ட்ஃபுல்லாகவும் ரொம்ப திறமையாக எல்லாமே தெரிஞ்சு ஒரு நாலேஜபிள் ஒரு மியூசிக்கல் அந்த மியூசிக் வாசிக்கிறவர் எந்தளவுக்கு பண்ணுவாரோ அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக அது வந்து அது பாடுற பாட்டு வந்து அவ்வளோ இனிமையாக இருக்குன்றது தான் வந்து நமக்கு இந்த ஃபஸ்ட் ஸ்டான்ஸால் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வந்து செகண்ட் ஸ்டான்ஸாக பார்ப்போம். ஹையர் ஸ்டில் அண்ட் ஹையர் from the earth thou springest like a cloud of fire, the blue deep thou wingest, and singing still dost soar, and soaring ever singest. ஓகே, இப்போ இதுக்கான வந்து எக்ஸ்ப்ளனேஷன் லைன் சம்மரி லைன்ஸ் பாருங்கள். The bird continues to soar, rising higher and higher from the earth, which reminds the speaker of billowing flames. The bird glides throughout the vast blue sky, flying as it sings and singing as it flies. ஓகே, இந்த செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த பேர்ட் வந்து கண்டினியூஸ் டு சோர் ரொம்ப ஹையராக வந்து பறந்துகிட்டே இருக்குது, அதாவது ரொம்ப உயரம் போயிட்டே இருக்குது, ஒரு லிமிட்டுன்னு இல்லாமல் பறந்துகிட்டே இருக்குது, மேலே மேலே ஹையர் அண்ட் ஹையர் இடத்த விட ரொம்ப தூரமாக வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அந்த பேர்ட் வந்து அந்த அந்த ப்ளூ ஸ்கையில் வந்து ஃபுல்லாக அந்த அங்கே வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, ரொம்ப தூரத்தில் வந்து இருந்து பறந்துட்டு இருக்குது. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பில்லோவிங் ஃப்ளேம்ஸ் மாதிரி ஃபுல்லாக க்ளவுட்ஸ் ஃபுல்லாக இருக்குது, க்ளவுட்ஸ் ஃபுல்லாக ஃபயர் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துல. அந்த பேர்ட் பறக்கிறதையும் லைக் இட் வாஸ் லைக் அ பிலோவிங் ஃப்ளேம்ஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப ஹையர் அண்ட் ஹையர் பறந்துகிட்டே இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அது பறந்துட்டு மட்டும் இல்லாமல் ஃப்ளையிங் ஆஸ் இட் சிங்ஸ் அண்ட் சிங்கிங் ஆஸ் இட் பறந்துகிட்டே பாடிட்டு இருக்குது, பாடிட்டே பறந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஸ்டான்ஸாக பார்ப்போம். In the golden lightning of the summers of the sunken sun, over which clouds are brightening, the dost float and run like an unbodied joy whose race is just begun. Okay, stanza 3க்கான summary lines பாருங்க. The sun begins to set, giving off a golden light that illuminates the surrounding clouds. The birds drift about the glimmering sky as it is a disembodied form of happiness, only just a beginning a race. ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ ஈவினிங் வாக்கில் தான் நம்மளோட ஆத்தர் வந்து போய் பார்த்தாருன்னு சொன்னேன். ஸோ அந்த சமயத்தில் அவர் நோட் பண்ண எல்லா விஷயமும் நமக்கு போயமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஈவினிங் அந்த சன் செட் ஆக போகுது, சன் செட் ஆகும்போது எப்படி இருக்கும், அந்த க்ளவுட்ஸ் ஃபுல்லாகவே அங்கே பார்க்கும்போது அந்த சரௌண்ட் க்ளவுட்ஸை சுற்றி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டன் லைட் கலரில் வந்து தெரியும்.
ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த 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 இடத்துல வந்து அந்த ஸ்கையில் வந்து அந்த பேர்ட் வந்து மேலும் மேலும் ஹையர் அண்ட் ஹையராக பறந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அப்போ பறந்துகிட்டே இருக்கும்போது வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பேர்ட் வந்து மறைஞ்சிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது தெரிய மாட்டுது, கண்ணுக்கு தெரிய மாட்டுது, ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு. ஓரளவுக்கு தான் நம்மளுடைய பார்வை வந்து தெரியும். ஸோ ரொம்ப ஹைட்டாக வந்து பறந்து அந்த ஸ்கையிலவே வந்து மறைஞ்சு போகிற மாதிரி பறந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது இட்ஸ் லைக் அது ஃபுல்லாகவே அந்த பேர்ட்கிட்ட வந்து ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆஃப் ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு எந்த ஒரு சேட்னஸோ எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்குது அந்த பேர்டுன்ற மாதிரி அதை சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்ப்போம். The pale purple even mills around thy flight, like a star of heaven in the broad daylight. Thou art unseen, but yet I hear thy shrill delight. Okay, so in the stanza கான summary lines பாருங்க. The faint purple evening makes way for the skylark's flight, dissolving around it, enveloping the bird. The sky is like a bright star in the sky that cannot be seen during the day. The speaker can't see the bird but still hears its high pitched song. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த பேர்ட் வந்து பறந்துகிட்டே இருக்குது, ரொம்ப அந்த ஹையர் அண்ட் ஹையராக பறந்துருக்கு. ஸோ அந்த அந்த சன் செட் ஆகும்போது அந்த கோல்டன் இதில் தெரியும் போது லைக் ரொம்பவே வந்து அழகாகவும் இருக்குன்ற மாதிரி அதை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு ஈவினிங்கில் இப்படி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக வந்து அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டார்க்காக மாறிடும் இல்லையா. நைட் டைமில் க்ளவுட்ஸ் எல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும். அந்த டைமில் இந்த சன்செட் ஆகிறது அந்த இது எல்லாமே கலந்து பார்க்கும்போது அந்த க்ளவுட்ஸே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் இருக்கும். பர்பிள் கலரில் வந்து மாறிடும். ஸோ இந்த பர்பிள் கலர் மாறும்போது இந்த ஆஷ் கலர் மாதிரி இப்படி டேர்ன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த பேர்டு இருக்கிற இடமே தெரியல. பட் அது பாடுற சவுண்டு மட்டும் நம்ம கேட்டுகிட்டே இருக்குது. அந்த பேர்டு பறந்து மேலே போயிட்டே இருக்கிறதுனால அது இருக்கிறதே தெரியல. அந்த பேர்டு இருக்கிறதே வந்து தெரியாத மாதிரி வந்து மறைஞ்சு போகுது. ஸோ இது எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஸ்கைலார்க் வந்து இப்போ ஒரு பிரைட் ஸ்டார் ஸ்கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நைட் டைமில் வந்து ஸ்டார்ஸ்லாம் வந்து மேலே வானத்தில் இருக்கும்போது ரொம்ப பளிச்சுன்னு தெரியும், எல்லா ஸ்டார்ஸுமே நம்ம பார்க்க முடியும். இதே வந்து ஒரு டே லைட்டில் ஒரு மார்னிங் டைமில் இப்போ நம்ம ஸ்கையில் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து பிரைட்டாகவும் இருக்காது, நம்மளால் அதை வந்து பார்க்கவும் முடியாது. ஆக்சுவலாக 1-2 அங்கங்கே இருக்கும், அதுவும் வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிற ஸ்கைலார்க் வந்து அது வந்து ரொம்ப தூரமாக போனதுனால அது வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்ற மாதிரி அதை சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரால் அந்த ஸ்பீக்கரால் வந்து அந்த பேர்டை பார்க்க தான் முடியல. பட் வந்து அதோட பாடுற அந்த ஹை பிச்சு சவுண்ட் ரொம்ப ஷார்ப்பான அதோட வாய்ஸில் பாடக்கூடிய அந்த சாங்கை வந்து கேட்க முடியுது அப்படின்ற மாதிரி அந்த பேர்டோட டிஸ்கிரிப்ஷன் தான் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. So next answer பாருங்க. Keen as are the arrows of that silver spear, whose intense lap narrows in the white dawn clear, until we hardly see, we feel that it is there. So in the poem lines கான summary lines பாருங்க. The speaker deems the skylark song as a bright and piercing as moonbeams, whose powerful glow is dimmed by power bright white of the morning sky. Although its light is difficult to make out, the speaker notes people still perceive that it is present. ஓகே, ஸோ இந்த போயம் லைன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளனேஷன் லைன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஸ்கைலார்க்கோட சாங் வந்து ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப என்ன சொல்கிற ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாங்காகவும் இருக்குது. லைக் இப்போ எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூன் பீம், ஓகேவா, மூன் பீம் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதோட பவர்ஃபுல் க்ளோனால் வந்து அந்த அந்த பிரைட் ஒயிட் ஆஃப் த மார்னிங் ஸ்கை வந்து ரொம்ப டிம்மாகிடும். ஸோ அந்த மார்னிங் ஸ்கை அந்த மேலே ஃபுல்லாக வானங்கள் ஃபுல்லாக இருட்டினா தான் அந்த மூன் பீம்ஸோட ஒளி வந்து ரொம்ப பிரைட்டாக பளிச்சுன்னு தெரியும் நமக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த பேர்ட் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி டிம் ஆனாலும், ஸோ அதாவது அது மறைஞ்சி போனாலும் அதோடைய சாங் மட்டும் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. ரொம்ப பிரைட்டாக கரெக்டாக ரொம்ப பீர்சிங்கான வாய்ஸில் ரொம்ப கரெக்டாக கேட்டுகிட்டே இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ
அது வந்து அந்த வெளிச்சம் வந்து நமக்கு இப்போ தெரியல, ஓகேவா, டிம் ஆகிடுச்சு. மூன் பீம்ஸோட கதிர்கள் மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம அதோடைய ஒளி மட்டும்தான் நமக்கு தெரியுது. அதே மாதிரி தான் ஸ்பீக்கர் வந்து நோட் பண்ணுறாரு. ஸோ அது நம்ம கண்ணுக்கு தெரியல, அந்த பேர்டு பறந்து மேலே போயிடுச்சு, நம்ம கண்ணுக்கு தெரியல. பட் அதோடைய சாங், அதோடைய அந்த அந்த சிங்கிங் சாங்ஸ் மட்டும் வந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸாக பாருங்கள். All the earth and air with thy voice is loud, as when night is bare. From one lonely cloud the moon rains out her beams, and heaven is overflowed. ஓகே, இந்த லைன்ஸ்க்கான போயம் எக்ஸ்ப்ளனேஷன் லைன்ஸ் பாருங்கள். The skylark's rich call seems to fill the whole sky and the earth below, reminding the speaker of the moon on a clear night. It's a grey stream out from a solitary cloud, appearing to fill the sky until it overflows. ஓகே ஓகே, இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஸ்கைலார்க்கை வந்து அகெயின் மூனோட தான் கம்பேர் பண்ணுறாங்க. என்னென்னா, இப்போ ஒரு கிளியரான ஒரு பளிச்சுன்னு நைட்டில் எந்தளவுக்கு பிரகாசமாக இருக்கும் அந்த மூனோட வெளிச்சம் தெரியும் இல்லையா. ஸோ அதை வந்து ஒரு க்ளவுட் வந்து மறைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மறைச்சாலுமே அதோடைய ரேஸ், அதுலேருந்து வர வெளிச்சம் வந்து லைட்டாக தெரியும் தான். ஃபுல்லாகவே அதை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. அந்த லைட்டோட வெளிச்சம் வந்து லைட்டாக வந்து அந்த ரேஸ்லாம் வந்து வெளியே வந்து வரும், தெரியும் நமக்கு. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஸ்கைலாக்ஸ் வந்து நமக்கு தெரியலையோசம் அதோடைய அந்த சவுண்ட், அந்த சிங்கிங் சவுண்ட் வந்து நமக்கு இடத்துல இருக்கவங்களும் சரி, அந்த ஹோல் ஸ்கைக்கும் வந்து அது எல்லாருக்குமே கேட்குது. அந்த சவுண்ட், அது பாடுற சவுண்ட் எல்லாருக்குமே கேட்குதுன்ற மாதிரி வந்து அந்த மூன் கூட தான் அகெயின் இந்த ரெண்டு ஸ்டான்ஸாகவும் வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டான்ஸா. What though art we know not, what is most like thee? From rainbow clouds there flow not drops so bright to see, as from thy presence showers a rain of melody. Okay, so இந்த poem linesக்கான summary lines பாருங்க. As human beings do not truly understand the power of the skylark, the speaker asks the bird for help finding a worthy comparison for it, asking the skylark what other creature or thing is most like itself. The speaker explains that even the light reflecting water droplets of a rainbow clouds pale in comparison to the showers of beautiful music that the skylark rains down. Okay, அகெயின் ஃபுல்லாகவே வந்து எப்படின்னா, அந்த பேர்டோடைய வந்து நம்ம அதெல்லாம் பார்க்க முடியல. ஒரு லிமிட்டுக்கு மேலே அது பறந்து போனதுனால நம்மளால் அதை பார்க்க முடியல. பட் அதோட சவுண்ட் மட்டும் கேட்குதுன்றத வச்சு இவர் நிறைய கம்பேரிசன் கொடுத்துருப்பார் இந்த போயமில். ஸோ இதுக்கப்புறம் வர எல்லாமே வந்து இது மாதிரி கம்பேரிசனாகவே தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு கம்பேரிசனும் அவர் எப்படிலாம் கொடுக்குறாரு, அந்த மறைஞ்சிடுச்சு பட் அது சவுண்டு கேட்குது. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன்ஸ் தான் வந்து நிறைய கொடுத்துட்டே இருப்பார். ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ்லாம் வந்து எல்லாமே ஃபுல்லாக எல்லாருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஸ்கைலார்க்கோட பவர் என்னன்றது யாருக்கும் வந்து ட்ரூவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் இவர் ஒரு வர்த்தியான ஒரு கம்பேரிசன் வந்து கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து இப்போ ரெயின்போலேருந்து இப்போ வந்து க்ளவுட்ஸ்லாம் வந்து மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. மழை பெய்கிற டைமில் வந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, ஒரு லைட்டாக வந்து வந்துகிட்டே இருக்கும். அது வந்து நம்மளால் அதை வந்து கரெக்டாக பார்க்க முடியுமா, அந்த ட்ராப்லெட்ஸ் விழுறது அது எப்படி இருக்குன்றது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. பட் ரெயின் ட்ராப்லெட்ஸ் கொட்டிகிட்டே தான் இருக்குது. பட் அது நம்மளால் வந்து அதை பார்க்க முடியாது. ஏன்னா அது அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும் அது வந்து கொட்டும்போது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்கைலார்க்கோட அந்த மியூசிக்கும் வந்து இந்த மாதிரி தான் ஷவர் ஆகிட்டே இருக்குது. பட் நம்ம அதை வந்து நம்ம பார்க்க முடியாது, அந்த பேர்டை வந்து நம்ம பார்க்க முடியாது. பட் அதோட மியூசிக் ஷவர் ஆகிட்டு இருக்கிறது வந்து நம்மளால் அதை மட்டும்தான் வந்து நம்மளால் பார்க்க முடியும், உணர முடியும், பார்க்க முடியுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஓகே, ஸோ இதான் வந்து இந்த ஸ்டான்ஸாக்கான எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள். லைக் எ poet hidden in the light of thought, singing hymns unbidden till the world is brought to sympathy with hopes and fears heeded not. ஓகே, ஸோ இதுக்கான சம்மரி லைன்ஸ் பாருங்கள். The speaker compares the skylark to a poet enveloped in a deep thought. The poet writes uninvited lyrics brought about by pure creative instinct until humankind is made sympathetic to the hopes and fears it has previously disregarded. Okay,
ஸோ இதில் என்ன சொல்கிறாரு, எப்படி கம்பேர் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கைலார்க்கை வந்து ஒரு போயிட் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு போயிட் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு போயிட் இப்போ வந்து ஒரு ரைட்டிங் ஏதோ எழுதுறாரு, ஒரு போயமே எழுதுறாரு அப்படின்னா கூட, ஸோ அவர் வந்து ரொம்ப டீப் தாட்டில் வந்து இருப்பார். ஒரு ரொம்ப டீப் தாட்டில் யோசித்து வந்து அவர் வந்து எழுதுவார். ஒரு லிரிக்ஸ்லாம் வந்து தானாக வந்திருக்கும், ஒரு கான்ஷியஸ்லேயே இல்லாமல் அவர் நினைக்கிறது எல்லாமே எழுதிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அன்இன்வைட்டட் லிரிக்ஸாக அவர் மட்டும் ரைட் பண்ணிகிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுக்குற எல்லாமே வந்து ரொம்ப பியூராக, ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு இதுவாக இருக்கும். ரொம்ப க்ரியேட்டிவாக ரைட் பண்ணிகிட்டே வந்து இருப்பார். அவரோட ஓன் க்ரியேட்டிவ்னஸ் யூஸ் பண்ணி அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அந்த அவருடைய தாட்ஸு. ஸோ இது மாதிரி தான் வந்து இந்த பேர்டோட சாங்கும் வந்து ரொம்ப வந்து அது ரொம்ப டீப் தாட்டில் இருக்கிற மாதிரி, ரொம்ப அதோட சிங்கிங் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே பாடிட்டே இருக்குது. அதுக்கு என்னெல்லாம் தோணுதோ, இப்போ ஆத்தர் வந்து என்னெல்லாம் ஒரு க்ரியேட்டிவாக ஒரு மனசை தோணுதோ லிரிக்ஸை வந்து எழுதிட்டே தள்ளிட்டே இருப்பார். அதே மாதிரியே வந்து இந்த பேர்டு வந்து அதோடைய சாங் பாடிட்டே இருக்குன்ற மாதிரி வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். லைக் அ ஹை பார்ன் maiden in a palace tower, soothing her love laden soul in secret heart with music sweet as love which overflows her bower. ஸோ இந்த ஸ்டான்ஸாக்கான சம்மரி லைன்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். Next, the speaker compares the Skylark to an aristocratic young woman who secretly sings from the tower of a castle to comfort her soul which is burdened by love. Her songs are as delightful as love itself and they fill her chambers. ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அகெயின் இந்த பேர்டை வந்து இன்னொரு விஷயத்துக்கு கூட கம்பேர் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் யங் விமன், ஒரு பிரின்சஸ் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ரொம்ப ரிச்சாக ஒரு பிரின்சஸ்ன்னு சொல்லலாம், ஓகேவா. ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் யங் விமன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது அந்த யங் விமனுக்கு வந்து ஒரு லவ்வர் இருக்கிற மாதிரியும், அவர் இப்போ பிரிஞ்சு இருக்கும்போது அவர் லோன்லியாக இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த லோன்லினஸ் வந்து ரொம்ப அந்த பேர்டன் அவங்களால தாங்க முடியாமல், ஸோ அவங்கள சோல் அவங்களே கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக வந்து அவங்க வந்து ரொம்ப சீக்ரெட்டாக பாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைமில் அவங்க பாடும்போது எந்த அளவுக்கு இனிமையாக இருக்கும். அந்த காசலோட டவரில் ரொம்ப அந்த லாஸ்ட்டு அந்த டாப் ஆஃப் த காசலில் வந்து என்ன பண்ணுறாங்க, பாடிட்டு இருக்காங்க, ரொம்ப சீக்ரெட்டாக வந்து சிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாடல் கேட்கும்போது ரொம்ப அவங்க லவ்வருக்காக அவங்க உருகி பாடிட்டு இருக்கும்போது அது கேட்கவே வந்து ரொம்ப டிலைட்ஃபுல்லாக, கேட்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்க இருக்கிற அந்த சேம்பர் ஃபுல்லாகவே அந்த பாட்டு வந்து எல்லா இடத்துலையும் வந்து எல்லா இடத்துலையும் கேட்கும், எல்லா இடத்துலையும் ஒழிச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்கைலார்க்கு. இப்போ அந்த ஸ்கையில் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஃபுல்லாகவே அங்கே இருக்கிற அந்த ஸ்கை ஃபுல்லாகவே வந்து அதோடைய சவுண்டு, அதை பாடுற அந்த மியூசிக் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். Like a glow warm golden in a dell of dew, scattering unbeholden its aerial hue among the flowers and grass which screen it from the view. ஓகே, இதுக்கான சம்மரி லைன்ஸ் பாருங்கள். அக்கார்டிங் டு த ஸ்பீக்கர், த ஸ்கைலார்க் இஸ் ஆல்சோ சிமிலர் டு a radiant glowworm in a small dew covered valley, not out of obligation but rather of its own free will. The glowworm distributes its glowing light among the plant life which hides the insect from view. ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறாங்கன்னா, அகெயின் ஸ்கைலார்க் கூட ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோ வார்மை வந்து இதில் வந்து கம்பேர் பண்ணுறாரு. அதாவது க்ளோ வார்ம் அப்படின்றது வந்து அதால் பறக்க முடியாது, பட் ஆனால் வந்து அதால் ஒளி கொடுக்க முடியும், ஓகேவா. அதாவது ஒரு வேல்யூ, ஒரு புதற்குள்ளேயோ இல்லை ஒரு செடியோட நடுவுலையோ இடுக்குலையோ வந்து அது இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஆனாலும் வந்து அதோடைய அந்த க்ளோ நமக்கு தருது இல்லையா, ஸோ அது வந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேர்டும், நம்மளால் அதை பார்க்க முடியாது, அதனால் அதை பாடுறது நிறுத்திட்டு கூட அது பறக்கலாம். பட் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நமக்கு இந்த ஒரு விஷயத்துலேருந்து இந்த ஒரு விஷயம் கிடைக்குன்ற ஒரு எந்த இதுவுமே இல்லாமல் அதோடைய வேலையை அது பாடுற அந்த விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. அதே மாதிரி தான் இந்த ஒரு க்ளோவாம். அது ஒரு ரொம்ப இடுக்கில் யாருக்குமே கண்ணுக்கே தெரியாத ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த க்ளோவாம். பட் ஆனாலும் வந்து அது ஒளி கொடுக்கறத வந்து அது நிறுத்தவே இல்லை. ஸோ அந்த க்ளோ ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து இதுவும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்கள். Like a rose embwerd in its own green leaves by warm winds deflowered till the scent it gives makes faint with too much sweet those heavy winged thieves. Okay, so இதுக்கான poem lines பார்க்கலாம்.
Finally, the speaker likens the skylark to a rose that is sheltered by its own leaves before warm gusts of air sweep them away. The overwhelming sweetness of the flower's perfume intoxicates nearby bees. ஓகே இப்போ வந்து அகெயின் ஸ்கைலார்க்கை வந்து எது கூட கம்பேர் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த ரோஸ் வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கக்கூடிய ஒரு செடியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. யார் கண்ணுக்குமே தெரியல, ஒரு உள்ளே வந்து இருக்குது இந்த ரோஸ். ஓகேவா, யாருக்குமே தெரியல. பட் அப்படி இருந்தாலுமே அதோடைய ஸ்மெல் இருக்கு இல்லையா, அதோட சென்ட் ஸ்மெல், அந்த ஸ்மெல்லை வந்து வெளியே இருக்கிற பீஸை வந்து இழுக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து தேன் எடுக்கிறதுக்காக பீஸ் வந்து சுற்றிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி அந்த பீஸ் வந்து அந்த ரோஸ் அதோடைய சென்ட் வாசனையில் இழுக்குது. ஸோ அகெயின் இதே மாதிரி தான் வந்து ஸ்கைலார்க்கும் வந்து. ஸோ அதை வந்து நம்மளால் பார்க்க முடியாது, அது எங்கேயோ மறைஞ்சிடுச்சு. பட் ஸ்டில் அதோடைய அந்த ஸ்வீட்டான அந்த வாய்ஸ் வந்து நம்மளால் கேட்க முடியும், உணர்ந்துகிட்டே இருக்க முடியும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். Sound of vernal showers on the twinkling grass, the rain awakened flowers, all that ever was joyous and clear and fresh, thy music does surpass. Okay, so இந்த poem linesக்கான explanation பாருங்க. The speaker goes on to list all the pleasant sounds that cannot compare to the skylark song, like springtime rain falling on glittering grass, flowers brought to life by rainfall, and everything else that has ever been happy, sharp and vibrant. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாரு ஆத்தர்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கைலார்க்கோட சாங் கூட நம்ம எந்த ஒரு ப்ளசண்ட்டான சவுண்டுமே வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. அதாவது ஸ்கைலார்க் தான் வந்து பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். அதை தவிர்த்து வேறு எதுவுமே வந்து அது கூட கம்பேர் பண்ணாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்காதுன்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாரு. எது கூடலாம் கம்பேர் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ப்ரிங் டைமில் வந்து அந்த கிராஸ் இருக்கும் இல்லையா, அந்த புல் மேலெலாம் வந்து அந்த ரெயின் ட்ராப்ஸ், ரெயின் ஃபால் ஆகி அந்த ட்ராப்ஸ்லாம் இருந்தால் அது மாதிரி கிளிட்டர் ஆகும், ஒரு மாதிரி ஜொலிக்கும் பார்க்கும்போது. அந்த கிராஸ் மேலே ஏதோ ஜிகினா போட்டு வச்ச மாதிரி வந்து அது அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ அது கூட கம்பேர் பண்ணுறாரு. ஈவன் ஃப்ளவர்ஸ், அந்த ரெயின்ஃபால் மூலிமா அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அதோடைய மறுபடியும் வந்து விரிஞ்ச அவ்வளோ அழகாக அதுக்கு மேலேயே இருக்குது அந்த ரெயின் ட்ராப்ஸு. ஸோ இது கூடலாம் கம்பேர் பண்ண இது எல்லாமே வந்து நம்மளோட ஸ்கைலார்க் சாங்கை விடவும் ஹாப்பியாகவோ ஷார்ப்பாகவோ வைப்ரண்ட்டாகவும் கிடையாது. ஸோ அதுக்கு ஈடு இணையே இல்லை, அது கூட கம்பேர் பண்ணுறதுக்கான எந்த ஒரு விஷயமும் இல்லைன்ற மாதிரி தான் வந்து நமக்கு ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஓகே, and next பார்க்கலாம். Teach a spirit or a bird what sweet thoughts are thine. I have never heard praise of love or wine that panted forth a flood of rapture as so divine. ஓகே, இதுக்கான சம்மரி லைன்ஸ் பாருங்கள். Unsure whether the skylark is more like a bird or a fairy, the speaker asks the skylark to educate humankind about his pure, delightful thoughts. The speaker claims to have never heard human communication lyrics worshipping things like romance and wine. That was as heavenly as the skylark's impassioned outpourings of emotion. ஓகே, இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருக்கே வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்குது ஆத்தருக்கு, இந்த ஸ்கைலார்க் நிஜமாவே பேர்டா இல்லை கடவுளாக அமைக்கப்பட்ட வந்து ஒரு ஃபேரியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து திங்க் பண்ணுறாரு. ஸோ ஸ்பீக்கர் என்ன கேட்குறாருன்னா ஸ்கைலார்க்கிட்ட, நீ வந்து நீ எந்தளவுக்கு பியோர், உன்னோட தாட்ஸ் எந்தளவுக்கு டிலைட்ஃபுல்லான ஒரு தாட்ஸ், இது எல்லாமே நீ வந்து ஹியூமன் கைண்டுக்கு நீ தான் வந்து எஜுகேட் பண்ணணும் என்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஹியூமன் கைண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லிரிக்ஸ் நீ பாடுற இந்த ஒரு பாட்டை வந்து இதுக்கு முன்னாடி யாருமே கேட்டே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதோடைய அந்த பாடலில் இருக்கக்கூடிய அதோடைய எமோஷன்ஸ் எந்தளவுக்கு வந்து அது அந்தளவுக்கு இனிமையாக பாடுது, ஒரு ஸ்பான்டேனியஸாக பாடுதுன்ற விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் போயம் லைன்ஸ் பாருங்கள். Chorus, hymnal or triumphal chant matched with thine would be all but an empty want, a thing wherein we feel there is some hidden want. Okay, so இதுக்கான summary lines பாருங்க. In the speaker's eyes, when measured against the bird song, even wedding hymns and songs celebrating victories are nothing but a hollow boast that hint at an unspoken desire for something more.
ஓகே இப்போ வந்து இட்ஸ் லைக் கம்பேரிசன் மாதிரி தான் இந்த பேர்ட் சாங்க்கு ஈடுனே இல்லைன்றதை எது கூடலாம் கம்பேர் பண்ணுறாருன்னு பாருங்கள். ஈவன் இப்போ வெட்டிங் டைமில் அந்த டைமில் அதுக்குன்னு ஒரு சாங்ஸ் இருக்கு இல்லையா, வெட்டிங் சாங்ஸாக இருக்கட்டும், இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோ ஜெயிச்சிட்டாங்க அப்போ அவங்களுக்கு பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு விக்டரிக்கான ஒரு சாங்காக இருக்கட்டும், இது எல்லாமே நத்திங் வென் கம்பேர்ட் டு த பேர்ட் சாங். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு அன்ஸ்போக்கன் டிசைர் இருக்கும். இந்த வெட்டிங் சாங்லேயும் சரி எல்லாத்துலேயும் ஒரு தேவைக்காக தான் அது ஒரு விஷயத்தையே பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் வேணுன்றதுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இவங்களை பெருமைப்படுத்தணும், இவங்களை இது பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவைக்காக பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அந்த பேர்ட் வந்து அப்படி கிடையாது, அது எதுவுமே கிடையாது. அது வந்து எப்பயுமே வந்து ஜாய்ஃபுல்லாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எப்பயுமே பாட்டுருக்கு. அதுக்குன்னு ஒரு தேவை கிடையாது, நீ இதை பண்ணாதான் நான் இதை பண்ணுவேன் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் அது கிடையாது. அது வந்து அது பாடுறது வந்து இனிமையாக வந்து அது பாடிட்டே இருக்குது, அவ்வளோ சூப்பராக வந்து பாடுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் போயம் லைன்ஸ் பாருங்கள். வாட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் த ஃபவுண்டெயின்ஸ் ஆஃப் தை ஹாப்பி ஸ்ட்ரெயின், வாட் ஃபீல்ட் ஆர் வேவ்ஸ் ஆர் மவுண்டெயின்ஸ், வாட் ஷேப்ஸ் ஆஃப் ஸ்கை ஆர் பிளெயின், வாட் லவ் ஆஃப் தைன் ஓன் கைண்ட், வாட் இக்னரன்ஸ் ஆஃப் பெயின். ஓகே, ஸோ இந்த லைன்ஸ்க்கான சம்மரி லைன்ஸ் பாருங்கள். The speaker wonders aloud about the source of inspiration behind the Skylark's call, asking the bird which objects have been source of its joyful melodies. Specific stretches of open land, bodies of water or mountain ranges, formation of sky or grassland, love of other larks or unfamiliarity with sufferings. ஓகே, இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கருக்கு வந்து ரொம்ப வந்து அதிசயமாக இருக்குது. ஸோ இந்தளவுக்கு இது ஸ்வீட்டாக பாடுது அப்படின்னா இதுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் இருக்கணும், இது எதையோ ஒரு விஷயத்தை இன்ஸ்பயர் ஆகி தான் இப்படி பாடணும், இந்தளவுக்கு இனிமையாக பாடுதுன்னா இதுக்கு இதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு இவர் எதெல்லாம் வந்து காரணமாக சொல்கிறார், நீ இவ்வளோ ஜாய்ஃபுல்லாக ஒரு மெலோடியஸ் பாடுற அப்படின்னா உனக்கு இதெல்லாம் சோர்ஸாக இருக்குமோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. ஒரு வேளை இந்த லேண்டோடைய அழகை பார்த்து பாடுறியோ, இல்லைனா வந்து இதில் இங்கே இருக்கிற வாட்டர் இல்லை மவுண்டெயினை பார்த்து பாடுறியோ, இல்லை இங்கே இருக்க ஸ்கை இல்லை கிராஸ்லேண்ட் இதை பார்த்து பாடுறியோன்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ இப்படி சொல்லும்போது அப்படி இல்லைன்னா உன்னோட லவ் ஒன்று மாதிரியே இன்னொரு ஸ்கைலார்க் இருக்கும் இல்லையா, உன்னுடைய லவ்வர், ஸோ அதை அவரை நினச்சி நீ பாடுறியா, அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் வந்து உனக்கு இந்த சஃபரிங் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருக்குது, ஸோ அதனால் இவ்வளோ சந்தோஷமாக பாடிட்டே இருக்கியா, உனக்கு கஷ்டன்றது இது வரைக்கும் என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கும், ஸோ அதனால் இப்படி பாடுறியோன்ற மாதிரி வந்து அந்த பேர்டு வந்து அதோட இன்ஸ்பிரேஷனல் சோர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஆத்தரே வந்து திங்க் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்ப்போம். With thy clear keen joyance, languor cannot be, shadow of annoyance never came near thee, though lovers but never knew love's sad satiety. Okay, ஸோ இதுக்கான வந்து போயம் லைன்ஸ் பாருங்கள், சம்மரி லைன்ஸ் பாருங்கள். Due to clear intense happiness in the Skylark song, the speaker cannot imagine that it is exhausted or has known any trace of irritation. The speaker concludes that Skylark loves but never experiences the sadness that excessive love can bring. Okay, ஸோ இதில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த பேர்ட் வந்து இது வரைக்கும் வந்து எந்த ஒரு கஷ்டமும் வந்து அனுபவிக்காமல் இருக்குது. ஒரு சின்ன இரிட்டேஷன், மற்றவங்களால ஒரு சின்ன துன்பம், இப்போ ஹியூமன் பீங்ஸ் அப்படி கிடையாது இல்லையா, இப்போ இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தால் நாளைக்கு அழுவோம், நாளைக்கு சந்தோஷமாக இருந்தால் மறுநாள் இப்போ ஒரு கஷ்டன்றது வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு டே பை டே நமக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அப்படி இல்லை, இந்த பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஹாப்பினஸ் தான், ஒரு சின்ன ஒரு இரிட்டேஷன் கூட அது ஃபேஸ் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதனால தான் இதால் இந்தளவுக்கு இனிமையாக பாட முடியுது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ லவ்வே வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரொம்ப எக்ஸசிவான லவ் இருந்தாலும் வந்து நமக்கு அதுவும் வந்து நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கூட நீ ஒன்றும் பண்ணலை, ஸோ அதனால தான் நீ இப்படி இருக்க, நீ எந்தளவுக்கு சூப்பராக வந்து ரொம்ப எந்த ஒரு மனசில் எந்த ஒரு கஷ்டமோ தயக்கமோ எதுவும் இல்லாமல் அவ்வளோ இனிமையாக பாடிட்டே இருக்க நீ அப்படின்ற மாதிரி வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. Walking or asleep, though of death must deem things more true and deep than we mortals dream. Or how could thy notes flow in such a crystal stream? Okay, இதுக்கான summary lines. Moreover, the speaker believes that the Skylark, whether conscious or not, must consider matters of death more deeply and insightfully than mere mortal human beings could imagine.
The speaker wonders what else could explain how the Skylark's music flows forth with such beauty and clarity. ஓகே. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஒருவேளை ஒரு ட்ரீம்லேயோ இல்லை ரியாலிட்டிலையோ எதுலேயோ ஒரு வகையில் வந்து நம்மளோட பேர்டான அந்த ஸ்கைலாக் வந்து இந்த டெத் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்றத அதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆத்தரோட திங்கிங் அதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் போல் அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் ஹியூமனுக்கு வந்து ஆஃப்டர் டெத் ஆஃப்டர் லைஃப் என்ன இருக்குன்றதே ஒரு மர்மமாக இருக்குது. இப்போ வரைக்குமே யாருக்குமே ஒரு கரெக்டாக சொல்ல தெரியாது செத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும், எப்படி இருப்போம் நம்மன்றது. பட் அந்த பேர்டுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு போல். ஸோ ஏன்னா அந்த பேர்ட் வந்து ஒரு இம்மார்ட்டல், அதுக்கு வந்து அழிவே கிடையாது. ஸோ அதுக்கு டெத்துன்றதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. டெத்துக்கு அப்புறம் என்ன நடக்குன்றதுக்கும் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் ஹியூமன் வந்து ஒரு மார்ட்டல். ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இப்போ இறப்புன்னு ஒன்று இருந்தால் அவங்களுக்கு இறப்புன்னு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த பேர்ட் வந்து இவ்வளோ அழகாக வந்து இவ்வளோ பியூட்டியாகவும் ஒரு கிளாரிட்டியாகவும் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வந்து பாடுது. ஸோ அதுக்கு மனசில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, என்ன நடக்க போகுது என்ன நடக்குன்ற எல்லா விஷயமுமே வந்து அந்த பேர்டுக்கு தெரியறதுனால ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த பாட்டை வந்து அவ்வளோ சூப்பராக பாடுது அந்த பேர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் பாருங்கள். We look before and after and pine for what is not. Our sincerest laughter with some pain is fraught. Our sweetest songs are those that tell of saddest thought. Okay, இதுக்கான summary lines. The speaker elaborates on the difference between human concerns and those of a skylark. People look towards the past and future and long what they don't have. Further, even the most genuine human laughter contains some degree of suffering, and the most pleasing songs that people compose also express the most misery. ஓகே. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹியூமன்ஸ் வந்து எப்பயுமே வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஒன்று பாஸ்ட்டு நினச்சி வந்து ரொம்ப கவலையாக இருப்பாங்க, இல்லைனா ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி யோசிச்சுட்டு அதை பற்றி சேடாக இருப்பாங்க. அதுக்காக சேர்த்து வைக்கணும், அதுக்காக சம்பாதிக்கணும், நம்ம ஃப்யூச்சரில் என்னெல்லாம் பண்ணணுன்றதை பற்றி அந்த ஒரு டென்ஷன் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு நம்மளால் ஆசைப்பட்டு நம்ம கிடைக்காத ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்கிறது, அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண, இப்படி தான் போகும். ஈவன் அவங்க ரொம்ப ஜென்யூனாக எந்த கஷ்டமே நினைக்காம ரொம்ப ஜாலியாக ஜென்யூனாக ஒரு சிரித்தாலுமே அதுலேயுமே சம் டிகிரி ஆஃப் சஃபரிங், ஒரு சின்ன ஒரு கஷ்டத்துலேயே தான் சிரிக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. ஈவன் ரொம்ப ப்ளீஸிங்கான சாங்ஸ், ரொம்ப மனசுக்கு அமைதியான ஒரு நல்ல சாங்ஸே அவங்க கேட்டாலுமே அதுலேயுமே சம் மிசரி. ஒரு சில பேருக்கு அப்படி தான் இருக்கும், பாட்டு கேட்கும்போது கண்ணில் தானாக தண்ணி வரும், அது ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கஷ்டத்தை வந்து வெளிக்கொண்டு வர மாதிரி. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் இப்படி தான் இருக்காங்க. பட் அந்த பேர்ட் வந்து அப்படி கிடையாது. ஸோ அதுக்கு வந்து எந்த கஷ்டமோ எந்த ஒரு விஷயமோ அது கிடையாது. அது வந்து இட்ஸ் என்ஜாயிங் இஸ் லைஃப், அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அது ரொம்ப வந்து யூனிக்கான ஒரு விஷயமா அது ரொம்ப லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக வந்து அது பாட்டு பாடிட்டு இருக்குது. பட் ஹியூமன் பீயிங்ஸ் இப்படி கிடையாது. இந்த பேர்ட் மாதிரி இல்லை கிடையாது. இந்த பேர்ட் கூட எதையுமே கம்பேரே பண்ணவே முடியாதுன்ற மாதிரி வந்து நம்ம ஆத்தர் சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. Yet if we could scorn hate and pride and fear, if we were things born not to shed a tear, I know not how thy joy we ever should come near. Okay, இதுக்கான summary lines. Even if humankind was incapable of crying and could reject hatred, vanity and fear, the speaker still does not believe that it would be able to approximate the Skylark's bliss. Okay, இந்த ஸ்டான்ஸா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் கைண்ட் வந்து இப்போ சப்போஸ் ஹியூமன்ஸ் வந்து எந்த ஒரு அவங்களுக்கு ஹியூமனாக பிறந்த எல்லாருக்குமே வந்து ஃபியரோ ஹேட்ரடோ இல்லை ஃபெயிலியர் வேனிட்டியோ அவங்களுக்குள்ளே எந்த கஷ்டமும் இருக்காது. நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கிரியேச்சர் மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் நீங்கள் ஜாலியாக ஹாப்பியாகவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே, அப்படி அவங்க லைஃப்பை கடவுள் படைச்சாலுமே இந்த ஸ்கைலார்க் பேர்ட் அது ஹாப்பியாக இருக்கிற அளவுக்கு ஹியூமன் பீயிங்ஸால் ஹாப்பியாக இருக்க முடியாது. ஈவன் இவ்வளோ அட்வான்டேஜஸ் ஹியூமன் பீயிங்ஸ் கொடுத்தாலுமே இந்த பேர்ட் அளவுக்கு இருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆத்தர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. Better than all measures of delightful sound, better than all treasures that in books are found, the skill to poet were those corner of the ground. Okay, இதுக்கான summary lines. Addressing the Skylark as a creature who dismisses earthly matters, the speaker explains that to poets, the Skylark's skill is greater than the rhythm of any beautiful sound or any precious piece of information that can be found in a book.
ஓகே. ஸோ இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த பேர்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேர்டு கூட வந்து என்ன மாதிரி விஷயத்தெலாம் வந்து கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ எந்த ஒரு பியூட்டிஃபுல் சவுண்டாக இருக்கட்டும், அந்த பியூட்டிஃபுல் சவுண்டு வந்து நம்மளுடைய இந்த பேர்டோட சவுண்டுக்கு ஈடேனையே இருக்காது. அதை விட இது வந்து கிரேட்டர் தென் எனி ஆஃப் தட், எது இருந்தாலும் அதை விட இது பெருசு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதேமாரி எனி பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் we can get in any book, ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கூட இருக்கலாம், பட் அது கூடமே இதுக்கு ஈடு இணையே ஆகாது. ஸோ இது வந்து தனியாக ஒரு இருக்கிற ஒரு 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 பியூட்டிஃபுல்லான ஒரு கிரியேச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் அது லேண்டில் இருக்கவே அதிகமாக ஆசைப்படாது, அது வந்து இந்த கிரவுண்டில் இருக்கிறதே வந்து ரொம்ப வெறுக்குது, அது பறந்துட்டே மேலே ஸ்கைலே இருக்க தான் வந்து ரொம்ப ஆசைப்படுதுன்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஓகே, லாஸ்ட் ஸ்டான்ஸா. Teach me half the gladness that my brain must know, such a harmonious madness from my lips would flow. The world should listen then as I am listening now. Okay, the last stanza kind of summary lines பாருங்க. The speaker makes one final plea to the Skylark, asking the bird to share half of the knowledge of happiness that it must have. The speaker believes that gaining such knowledge would cause melodious chaos to spill from the speaker's mouth. Furthermore, the speaker believes that humankind would listen to such verses just as the speaker listens to this Skylark. Okay, இந்த ஃபைனல் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பேர்ட் கிட்ட, அந்த ஸ்கைலார்க் பேர்ட் கிட்ட நம்மளோட ஆத்தர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிற மாதிரி, ஒரு ப்ளீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, உன்னோட இந்த நாலேஜ் ஆஃப் ஹாப்பினஸில் வந்து எனக்கு ஒரு ஒரு ஆஃப் ஷேர் தர முடியுமா? நீ இந்தளவுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக பாடுற, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப நாலேஜபிளாக இருக்குது, உன்னோட இந்த மாதிரி ஒரு நாலேஜ் ஆஃப் ஹாப்பினஸில் எனக்கு ஒரு பாதி ஷேர் எனக்கு கண்டிப்பாக நீ தரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன் அப்படின்னா, அவருக்கு அந்த மாதிரி நாலேஜ் கிடச்சிருச்சுன்னா அவர் போயமில் ரைட் பண்ணி இந்த வேர்ல்டே வந்து எல்லாருமே வந்து அதை பார்ப்பாங்க. அந்த நாலேஜ் அவர் அந்த போயம் மூலமா எழுதுகிற எல்லா விஷயமும் வேர்ல்டே பார்த்து ஆஃப்டர் தட் எல்லோரும் வந்து இப்போ நான் எப்படி வந்து உன் பாட்டை கேட்டு நான் இந்தளவுக்கு இன்ஸ்பயர் ஆகி எவ்வளோ சந்தோஷப்படுறனோ, அதே மாதிரி இந்த என்னோடய போயமை பார்த்து அதை படிக்கிறவங்க எல்லாருமே அந்தளவுக்கு சந்தோஷப்படணும், அந்த நான் பட்ட எக்ஸ்பீரியன்ஸை அவங்களும் வந்து படணும், என் போயம் மூலயமா அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஒரு இதை மட்டும் தர முடியுமா, ஒன்னிலேருந்து கொஞ்சம் நாலேஜ் ஆஃப் ஹாப்பினஸ் எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த போயமை வந்து முடிக்கிறார். ஸோ இது வந்து 21 ஸ்டான்ஸாக இருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய போயம் தான். பட் ஸ்டான்ஸாவோட என்ன சொல்கிறது, வேர்ட் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, சிம்பிள் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப இதே மாதிரி 21 ஸ்டான்ஸாலே ஒரு சில போயம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைனே வந்து லாங் லைனாக இருக்கும், ரொம்ப வந்து படிக்க கஷ்டமாக இருக்கும். பட் இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. பட் இதில் இருக்க மீனிங் நமக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடுச்சு இல்லையா. ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு ஸ்டான்ஸாலேயும் இதில் வந்து ரோஸ் கம்பேர் பண்ணுறாங்க, இதில் வந்து என்ன சொல்கிறது, இந்த வார்ம் பற்றி கம்பேர் பண்ணுறாங்க, இதில் வந்து ஒரு பிரின்சஸ் பற்றி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபுல்லாக படிக்காட்டினாலும் இந்த 21 ஸ்டான்ஸாலையும் ஒவ்வொன்றுத்துலையும் என்னென்ன விஷயங்கள் மட்டும் சொல்கிறாங்கன்றதை மட்டும் ஒரு ஷார்ட்டாக கீ நோட் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் உங்களுக்கு எழுத வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ எல்லாம் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.